இருமல் மருந்து சாப்பிட்டு 21 குழந்தைகள் மத்திய பிரதேசத்தில இறந்திருக்காங்க. மருந்து தயாரிக்கப்பட்ட இடம் தமிழ்நாடு. அப்படி இந்த மருந்தில என்னதான் இருந்தது? யாரெல்லாம் அதுக்கு காரணம்? எப்படி இனிமேட்டு இத தவிர்க்கலாம்? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இருமல் மருந்துன்னு சொல்லிட்டு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி குடுத்த அந்த மெடிசின்ல டைஎத்திலின் கிளைகால் தேவைக்கோட அளவு ஜாஸ்தியாவே அது கலந்திருக்கு. இது யார் கலந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 21 குழந்தைகளுக்கும் காமனா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே இருமல் மருந்து. ஒரே பேட்ச் நம்பர்ன்னு சொல்றாங்க. ஒரே பேட்ச் நம்பர்னா, அது ஒரே நாள்ல தயாரிக்கப்பட்ட மருந்துகள் அதே மேனுஃபேக்சரிங்ல ஒரே நாள்ல தயாரிக்கப்பட்ட மருந்துகள் அப்படின்னு தெரிய வருது. ஸோ அப்படி தெரிய வந்தோடனே அப்போ அது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல தான் ஒன்று கலந்துருக்கணும். பிரச்சனை உயிரிழப்புங்கிறதுனால உடனே அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி ஆர்கனைசேஷனில் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வராங்க. வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வயலேஷன்ஸை வந்துட்டு கடந்து போயிருக்கு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட். நான் பேர் சொல்ல விரும்பலை. இது ஏன்னா இது நிறுவனத்தை சார்ந்து நான் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அது இந்த வீடியோ முடிக்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் இண்டஸ்ட்ரியல் சால்வன்ஸ் டைஎத்திலின் கிளைகால் அப்படின்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹோட்டல் போகிறோம், இல்லை கோபி மஞ்சூரியன் இல்லை சில்லி சிக்கன் இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றோம். அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் பலவலான்னு தெரியாது. இந்த கலரிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஃபுட் கிரேட் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லப்படும். அப்படின்னா என்னன்னா, சாப்பாட்டில் இந்த மாதிரியான கலரிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலவன்சஸ் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலில் சில கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைக்கிறதுல யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த கலரிங் ஏஜென்ட்டுக்கான அந்த கிரேடு வித்தியாசங்கள். ஃபுட்டுக்கான யூஸ் பண்ணுற கிரேடு, இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுற கிரேடு. ஸோ அதே மாதிரியான விஷயம் தான் இங்கேயும். ஃபார்மா கிரேட் ஆன கெமிக்கல் டைஎத்திலின் கிளைகால் கிடையாது. அவங்க யூஸ் பண்ண கிரேட் வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியல் கிரேடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக கலந்துப்படுது. ஸோ மொதல் விஷயமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் கிரேடே வந்துட்டு தப்பு. இவங்களுக்கு யார் முதல்ல சப்ளை பண்ணால், எப்படி இந்த அப்ரூவல் இதெல்லாம் ரிலீஸ் ஆகி இந்த ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி அந்த சப்ளை கிட்ட இவங்களால் வாங்க முடியுது? அங்கே ஒரு மொதல் மிஸ்டேக்கு, அங்கே ஒரு ஹோல் பாயிண்ட்டில் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அளவு ஜாஸ்தியாக இருந்திருக்கு. எப்படி அளவு ஜாஸ்தியாகும்? யாரோ ஒருத்தர் வேணே கலந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. இப்போது ஒரு மருந்து உருவாக்குறாங்கன்னா, பலதரப்பட்ட கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி தான் அந்த மருந்தை வந்துட்டு உருவாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரியான மெட்டீரியல் சோர்சஸ் வந்துட்டு ஒவ்வொரு வித்தியாசமான கெமிக்கல்ஸும் மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு தனித்தனியான ஸ்டோரேஜில் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரே ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மருந்துகள் சேர்ந்து வைக்கிறது, 3-4 கெமிக்கல் சேர்ந்து வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது என்னன்னா, ஒன்றுலேருந்து இன்னொரு ஒரு லீக்கேஜ் ஏதோ ஆகுதுன்னா, அது இன்னொரு பாட்டிலையோ இன்னொரு கண்டெய்னர்லையோ அது மிக்ஸ் ஆகிறதுக்கான ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கிராஸ் கண்டாமினேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ ஒரு மருந்து நிறுவனம் ப்ரைவேட்டைசேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சிடலாமா? அவங்கள என்ன கலக்கிறாங்களோ அது கலக்கிறது தானா? அவங்க எந்த இடத்துல மருந்து பொருட்கள் வாங்குறாங்களோ அந்த பொருட்கள் வச்சு தான் அவங்க தயாரிக்க முடியுமா? அது யாரும் கேள்வி கேட்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. கவர்மெண்ட் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிறாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு கவர்மெண்ட் தலையிடும். ஏன்னா அவங்களோட லைசன்சிங் அப்ரூவல் இல்லாமல் இந்த மருந்து நிறுவனங்கள் நடத்தவும் முடியாது. ஸோ இப்படி வரும்போது இந்த இடத்துல சரி என்னப்பா அப்போ கரெக்டாக தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் அங்கே தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலை. இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு திடீர்னு வருவாங்க. சோதனை இடத்துக்கு எப்படி கரெக்டாக நடக்குதா எல்லாமே, ப்ராப்பராக நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை எல்லா நாடுகளையும் நடக்கும். இந்தியாவிலையும் அதே மாதிரி தான் நார்ம்ஸ். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நடக்கலை. நடக்காததுக்கு காரணம் என்னென்னு நான் பார்க்குறேன்னா, ஏன்னா அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க, அவங்க காசு கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறத தாண்டி நான் இது எதுவாக பார்க்குறேன்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மருந்து நிறுவனத்துக்கு இன்ஸ்பெக்ஷன்னா உள்ள போய் பிளான்ட்டில் எல்லாமே சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இந்த குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே தயாரித்த ஏதோ ஒரு மருந்து எடுத்து லேபுக்கு டெஸ்டிங் அனுப்பும். அப்புறம் அவங்களோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எங்கேருந்து மருந்து எங்கேருந்து அந்த கெமிக்கல்ஸ்லாம் வாங்கினாங்க, எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, எத்தனை வருஷமாக அது இருக்குது, அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா, நீங்கள் உங்கள் மருந்துக்கு என்ன எக்ஸ்பைரி டேட். ஸோ அந்த மாதிரியான நார்ம்ஸ் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அதையும் ஆடிட் பண்ணும். ஸோ ஒரு ஈஸியாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போனாங்கன்னா ஒரு 2 நாள், ஒரு இதே பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் 4 நாள் கூட ஆகலாங்க. இது வந்துட்டு நான் சராசரி ஒரு யூனிட்டுக்கு நான் சொல்கிறேன். இதுவே வந்துட்டு வேர் ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையர் பண்ணிடுறாங்கல்ல, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மருந்து கம்பெனிலேருந்து வாங்கி அதுக்கப்புறம் மருந்து கடைங்கெலாம் விற்கிற அந்த மாதிரியான வேர் ஹவுஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ப்ராப்பர் ரிசோர்ஸஸ் கிடைக்கல. மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 கணக்கில் கிட்டத்தட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. நியூஸ் பேப்பர்ஸில் என்னால் அது பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி சில இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சது 20,000 to 30,000 மருந்து கடைகள் மட்டுமே இருக்குங்கிறாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு இவங்க இதே மாதிரி வந்துட்டு லைசன்ஸ்டு மெடிசன்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, அவங்க ப்ராப்பராக வந்துட்டு அவங்களோட கடைகள்லாம் வந்துட்டு மருந்துகள் இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, எக்ஸ்பைரி டேட்லாம் போனது விற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செட் ஆஃப் பேப்பர் ஒர்க்ஸ் வந்துட்டு இவங்கெல்லாம் போய் பார்த்தாகணும். ஸோ ஒரு ஆஃபீஸர் கீழே ஒரு இன்ஸ்பெக்டர் போகிறாரு அப்படின்னா அவர் கீழே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 யூனிட் இருந்துச்சுன்னா அவரால் பார்த்துக்க முடியும். இதுதான் வந்துட்டு எல்லா நாடுகளிலுமே நடக்குது. அப்படி நடந்தால் தான் ஒரு 3 to 4 தடவை அவங்க ஒரு யூனிட்டுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் சடனாக விசிட் பண்ணி ப்ராப்பராக எல்லாமே பண்ணி பார்த்து சரிவர செக் பண்ண முடியும்.
அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா நினச்சி பாருங்க, நீ அது சரி வர பார்த்ததுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்தால் அது ஒரு 2 நாள் ஆகும். அந்த இது அப்ரூவல் கொடுக்குறது, அவங்களுக்கு வார்னிங் லெட்டர் கொடுக்குறது, அவங்க திருப்பியும் அது வந்துட்டு இல்லை நாங்கள் இன்னொரு ரீஇன்ஸ்பெக்ஷன் கேட்குறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். ஸோ அதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகும். ஸோ என்னை கேட்டால் டீசெண்டாக ஒரு 30 to 40 யூனிட் ஒருத்தர் கீழே இருந்துச்சுன்னா அதனால் பண்ண முடியும். பட் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ், 148 அசோசியேட் இன்ஸ்பெக்டர்ஸ். இப்போ இவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்க என்ன இதுங்கிறதெல்லாம் தெரியல. பட் இன்ஸ்பெக்ஷன் போகிறவங்க மட்டும் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கீழே இந்த மாதிரி நான் 30-40ன்னு சொல்ல கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 யூனிட் மேக்ஸிமம் இவங்க கீழே வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். இத்தனைக்கும் ஒரு 5000 to 6000 வைக்கலாம். பட் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 30,000-35,000 யூனிட்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஃபார்மசி, இந்த வேர்ஹவுஸு, இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இப்படி பார்க்க போனால் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இதோட இன்னும் 6 மடங்கு ஜாஸ்தியான எம்ப்ளாயீஸ் வந்துட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டில் தேவை. இப்போது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிக காசு செலவாகும் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக. ஏன்னா இதோட 6 மடங்கு ஆட்கள் ஜாஸ்தியாக வைக்கிறாங்கன்னா சம்பளமும் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அதுக்கான செலவுகளும் நடக்கும். அண்ட் இவங்க இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்காக நடக்க வேண்டியது டெஸ்டிங்லாம் வந்துட்டு ரொட்டீனாக சாம்பிளிங் பண்ணி அது ஒரு இண்டிபெண்டன்ட் லேபரேட்டரிக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. அங்கே போய்ட்டு அந்த மருந்துங்கள்லாம் டெஸ்ட் செய்யப்பட்ட ஒவ்வொரு பேட்சும் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு காசு ஜாஸ்தி செலவாகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா காசை வந்துட்டு கம்மி பண்ணுறோம். இந்தியா வந்துட்டு நம்ம நாடு வந்துட்டு கம்மியான காசில் வந்துட்டு சில பொருட்கள் தயாரிக்க முடியுது, ஆமாம் தயாரிக்க முடியுது. எப்படி தயாரிக்க முடியுது? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம காஸ்ட் கட் பண்ணுறோம். அந்த காஸ்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம என்னத்தை இதில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிறது வந்துட்டு குவாலிட்டியோட சேர்த்து இந்த மருந்து சாப்பிட்ற ஒரு குழந்தையோட உயிர், ஒரு வயசானவங்களோட உயிர், ஒரு கர்ப்பிணியோட உயிர், ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஒரு கேன்சர் பேஷண்ட் யாருனாலுமே இருக்கலாங்க. அந்த மருந்து வந்துட்டு சாதாரணமாக தலைவலி சாப்பிட்றவங்க கூட அந்த மருந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற மருந்தில் வந்துட்டு குவாலிட்டி இல்லைன்னா அப்போ இது என்ன கேரண்டி? நம்ம அது என்ன வந்துட்டு சீப்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங்கில் பெரிய இதுன்னு காமிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணால் அப்புறம் அது அர்த்தமே இல்லை அந்த பொருளில். ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலை, காசு வாங்கிட்டாங்க, இவங்க காசு கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் தாண்டி நீங்கள் சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா அந்த வேலையில் ஆள் இல்லைங்க. ஒருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட 6 பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் தலையில் தூக்கி போட்டால் அவங்களால மட்டும் எப்படி இதை செய்ய முடியும்? இது கிளியராக அண்டர் ஸ்டாஃப்னு நல்லாவே தெரியுது. என்ன கேட்டால் இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய அன்எம்ப்ளாயீஸ் இருக்காங்க நம்ம ஊரில். படிச்சுட்டு கிராஜுவேட்ஸ் நிறைய டிகிரி எல்லாம் ஹோல்டர்ஸ்லாம் வாங்கிட்டு இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான நிறைய செக்டர்ஸில் இதே மாதிரியான அண்டர் ஸ்டாஃப்டான இஷ்யூஸ்லாம் இருக்குது. வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், அவங்க நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம், அதிகமாக கேட்பாங்க, அதிகமாக கேட்டாங்கன்னா அதிகமாக யோசிப்பாங்க. எவ்வளோக்கு அதிகமாக யோசிக்கிறாங்களோ செயலில் பார்க்கலாம்.